நேற்று தேர்தலுடைய வெளியீடு ஆனது. நேற்று தேர்தல் வெளிவந்த நிலையில் பாஜக 290 மேற்பட்ட இடங்களை பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று அமைச்சர், குறிப்பாக மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடியது பிரதமர் தலைமையில். இந்த கூட்டத்தில் மிக முக்கியம் எடுக்கப்பட்டது, மிக முக்கியமாக ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுத்து 8ஆம் தேதி பதவியேற்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்சமயம் அமைச்சர் கூடி காலையில் விவாதித்தார்கள். விவாதத்துக்கு பிறகு அமைச்சரை முழுமையாக ராஜினாமா செய்து அந்த கடிதத்தை குடியரசுத் தலைவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் கொடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் 8ஆம் தேதி பதவியில் இருக்க முயற்சிப்பதாக தகவலியா இருக்கு. இந்த நிலையில் அமைச்சர் எடுக்கப்பட்ட முடிவை குடியரசுத் தலைவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எந்த கட்சி பிரதான இடத்தை குறிக்கிறார்களோ அவர்கள் அடுத்த கட்டமாக ராஜினாமா செய்து மீண்டும் புதிய அமைச்சரை பொறுப்பேற்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த அமைச்சரவை முடிவு செய்து இந்த அமைச்சரை முழுமையாக ராஜினாமா செய்து குடியரசுத் தலைவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் கொடுக்கப்பட்ட நிலையில் 8ஆம் தேதி இவர்கள் பொறுப்பேற்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் இன்று குறிப்பாக டெல்லியில் குறிப்பாக இந்தியா கூட்டணி கூட்டம் கூடியிருக்கிறது. அமைச்சரையும் கூட்டி இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிற நிலையில் இந்த நிலையில் என்டிஏ கூட்டணி சார்பாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் பிறகு டிஸ்குவாலிஃபை செய்து இந்த அறிக்கையை குடியரசுத் தலைவர் கொடுத்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது.